மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். லூக்கா 15:7. அமெரிக்காவில் ஒரு பாஸ்டரும் அவரது 11 வயது மகனும் ஒவ்வொரு வாரமும் சண்டே காலையில் ஆராதனைக்கு பிறகு தெருக்களில் சென்று கைப்பிரதி கொடுப்பது வழக்கம். ஒரு குளிர்ந்த பனிப்பொழிகிற ஞாயிறு அன்றும் அந்த சிறுவன் ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு வந்து, டாடி, நான் ரெடி என்று சொன்னான். மகனே, வெளியே மிகவும் குளிராக இருக்கிறது, மழை பெய்கிறது என்றார். டாடி, குளிர் நேரத்தில் யாரும் நரகத்துக்கு செல்ல மாட்டார்களா என்று கேட்டான். அப்பா வருத்தத்துடன், நான் வரவில்லை என்றார். டாடி, நான் செல்லட்டுமா என்றான். அவர் சற்று யோசித்து பிறகு பத்திரமாக சென்று வா என்றார். சிறுவன் சில கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு உற்சாகத்துடன் சென்றான். தெருவில் காண்பவர்களிடம் கைப்பிரதிகளை கொடுத்து கொண்டே சென்றான். கடைசியாக ஒரே ஒரு கைப்பிரதி கையில் இருந்தது. பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. தெருவிலும் மக்கள் நடமாட்டம் இல்லை. அந்த கடைசி கைப்பிரதியை யாரிடம் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டே நடந்தான். ஒரு வீடு தெரிந்தது. போய் காலிங் பெல்லை அழுத்தினான். யாரும் வரவில்லை. திரும்ப திரும்ப 2-3 முறை அழுத்தினான். பதில் வராததால் சென்று விடலாம் என நகரும் போது யாரோ ஒருவர் அவனை தடுத்தது போல் இருந்தது. திரும்ப பலமாக கதவை தட்டினான். அப்பொழுது ஒரு பெண்மணி கதவை திறந்தார்கள். அவன் அவர்களிடம், ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொல்லி, இந்த கைப்பிரதியில் இயேசுவை பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி சென்றான். அடுத்த வாரம் ஆலய ஆராதனையில் பாஸ்டர், யாராவது சாட்சி பகர விரும்புகிறீர்களா என்று கேட்டார். கடைசி வரிசையிலிருந்து நடுக்கத்தோடு வந்த பெண்மணி, நான் என் கணவரை இழந்து பல வருடங்களாக தனியே வசித்து வருகிறேன். நான் தனிமையில் சூசைட் பண்ண டிசைட் பண்ணி போன ஞாயிற்றுக்கிழமை கழுத்தில் கயிறை மாட்டி நின்ற வேளையில் என் வீட்டு காலிங் பெல் அழுத்தப்பட்டது. நான் சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் திரும்ப திரும்ப அழுத்தப்பட்டது. பின்னர் கதவும் பயங்கரமாக தட்டப்பட்டது. என்னை பார்க்க விசாரிக்க யாருமே வந்ததில்லை. எனவே யாரென பார்க்க வந்து கதவை திறந்தேன். பிரகாசமுள்ள கண்களுடன் அழகான ஒரு சிறுவன் ஜீசஸ் லவ்ஸ் யூ என்று சொல்லி கைப்பிரதி கொடுத்தான். அதை படிக்க படிக்க இயேசு என்னை சந்தித்தார். ராஜாதி ராஜாவை கண்டு கொண்டேன். தற்கொலை முடிவை விட்டு இயேசுவிடம் என்னை அர்ப்பணித்தேன். அந்த ஏஞ்சலுக்கு நன்றி சொல்ல நினைத்த போது கைப்பிரதியில் இந்த ஆலயத்தின் விலாசத்தை கண்டு இங்கு வந்தேன் என்று சொன்னார்கள். ஆலயத்தில் அனைவரும் பிரைஸ் த லார்ட் என்று தேவனை மகிமைப்படுத்தினர். பாஸ்டர் தனது சிறு மகன் ஏஞ்சலை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். ஆம், நாம் ஆண்டவருக்காக, அவரின் சுவிசேஷத்திற்காக செய்யும் ஒவ்வொன்றின் மூலம் பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷத்தை சேர்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கும் யாராவது இப்படிப்பட்ட முடிவில் இருப்பீர்கள் என்றால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். அவரே சொல்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமேன்.